அரக்கம் பேசும் ஆங்காரம் அத்தனையும் அனுமன் மூலம் கேள்விப்பட்டு கருணையே உருவான ராமபிரான் போருக்கு புறப்பட தயாரானான். படைக்கு இவர் நடக்க பார்த்து விபீஷணனும் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று சொல்லி ராமரின் திருவடிகளை வந்து அடைந்தான். விபீஷணர் தன்னிடம் சேர்ந்ததைக் கண்டு திருமால் மனம் மகிழ்ந்து தாம் ஆராய்ந்து முடிவு செய்த சிறந்த வானர படைகளுடன் உடனே போரை தொடங்கினார். ராவணனின் படையும் ராமரின் படையும் இரக்கம் இல்லாமல் இரு தரப்பாக சண்டையிட்டன. அந்த படைகள் போரிட்டதில் ராமரின் படைகளை வெல்ல முடியாமல் 10 தலைகளை உடைய இராவணனும் வலிமை மிக்க அவனது யானை படை முதலான அனைத்து படைகளும் போரில் தோல்வியடைந்து கையறுந்து நின்றன. முடிவில் ராமபானத்தால் ராவணனின் 10 தலைகளும் பூமியின் மீது அற்று விழும் வேளையில் வேறு எவரோடும் ஒப்பிட முடியாத மாயத்திருநெடுமாலான ராமபிரான் அந்த அரக்கனின் உயிர் அங்கேயும் இங்கேயும் நிலை கொள்ளாமல் குற்றுயிரில் நின்றபோது கருணையுள்ளவரான ராமர் அங்கே ராவணனிடம் சில வார்த்தைகளை உரைக்கலுற்றார். ராவணா, நீ இப்போது நான் சொல்வதை கேள். கிரேதா யுகத்தில் நீ இந்த பூமியில் இரணியனாக பிறந்திருந்தாய். அப்போது உன்னுடைய தீயச் செயல்களைக் கண்டு நானே உனக்கு புதல்வனாக பிறந்து உன்னுடைய இருப்பிடம் வந்து உன்னை கொன்றேன். நான் தான் உன்னை கொன்றேன் என்று சொன்னபோது நீ அதை கேளாமல் அன்று பேசிய ஆணவ வார்த்தைகளால் இப்போது உன்னுடைய குலங்கள் அனைத்தையும் என்னுடைய அம்பால் அழித்து தர்மம் இல்லாத உன்னுடைய இலங்கை நகரத்தை தீயால் அழித்தேன். இறுதியில் ஒரே ஒரு அம்பால் உன்னை கொன்று வீழ்த்தினேன் என்பதையும் நீ கண்டாய் அல்லவா? 3 லோகத்தையும் ஆண்ட நீ இப்போது திக்கற்று கிடக்கிறாய். கைலை மலையை அசைத்தவன் நீ. 10 தலைகள் 20 கைகள் கொண்ட பலசாலினி. சூரிய சந்திரர்களே உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள். ஆனால் நான் வெறும் 4 முழம் உயரம் கொண்ட மனிதன். எனக்கு இருப்பது ஒரே ஒரு தலை. இப்படிப்பட்ட என் கை அம்பின் வேகம் தாங்காமல் உன் கையும் காலும் அற்று உயிரிழந்து கிடக்கிறாயே. இது எப்படி நடந்தது என்று சிந்தித்தாயா? ராமா, நிறுத்து! என்ன சொன்னாய்? நான் மாண்டு விட்டேனா? உன் வீரத்தால் நான் தோற்றேனா? ஏண்டா மழுப்புகிறாய்? நீயா என்னை கொன்றாயில்லை? இதோ நிற்கிறானே என் தம்பி விபீஷணன். இவன் என் கூடவே பிறந்து எனக்கு எதிரியாக மாறினான். என் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று எல்லா ரகசியங்களையும் உனக்கு சொன்னான்.
அதனால்தான் நீ என் உயிர்நிலையை குறிவைத்து கோழைத்தனமாக அம்பெய்தாய். நான் செத்தது என் தம்பியின் துரோகத்தால், உன் வீரத்தால் அல்ல. பேயா, என் முன்னால் நின்று உன் வீரத்தை பற்றி புலம்பாதே. போடா இங்கிருந்து. நல்லது ராவணா, உன் தம்பி ரகசியத்தை சொன்னதால்தான் நான் உன்னை வென்றேன் என்று இப்போதும் நம்புகிறாய். என்னை நீ இன்னும் ஏற்கவில்லை. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். இனி வரும் அடுத்த பிறவியில் நீ தனியாக பிறக்க வேண்டாம். இதே ஆணவத்துடன் 100 சகோதரர்களுடன் நீ பிறப்பாயாக. அப்போது அந்த யுகத்திலும் நான் அவதரிப்பேன். உன்னுடைய தம்பியான விபீஷணன் உனது உயிரின் ரகசியத்தை எனக்கு சொன்னதால்தான் நான் உன்னை கொன்றேன் என்று உன்னுடைய சொந்த ஆணவத்தினால் நீயே சொன்னாய் அல்லவா? இனி வரப்போகும் துவாபர யுகத்தில் உன்னை 100 பிறவிகளாக பிறவி எடுக்கச் செய்து நான் அல்லாத வேறொரு வீரனின் கையால் உனது உயிரின் ரகசியத்தை நான் அவனுக்கு தெரியப்படுத்தி உன்னை இறந்திடச் செய்வேன்.